வணக்கம் மக்களே, வெல்கம் டு யுவன் டெக் வேர்ல்ட் சேனல். இன்னைக்கு நம்ம இந்த வீடியோல பார்க்கக்கூடிய ரொம்பவும் சூப்பரான இன்ஃபர்மேஷன் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கூட்டுறவு சங்கங்களால் நடத்தப்படும் நியாய விலைக் கடைகளில் கட்டுனர் மற்றும் விற்பனையாளர் காலி பணியிடங்கள் நிரப்புவது குறித்து 9/10/2024 அன்று ஒரு நோட்டிபிகேஷன் வெளியாகியிருந்தது. அந்த நோட்டிபிகேஷனில் மொத்தம் 3440 காலி பணியிடங்கள் தமிழகம் முழுவதும் உள்ளதாகவும் அறிவிச்சிருந்தாங்க. இதுக்குண்டான ஆன்லைன் அப்ளிகேஷன் டேட் ஆல்ரெடி முடிந்திருந்த நிலையில் இதற்குண்டான ரிசல்ட் எப்போது வெளியாகும் என்று கூட்டுறவுத்துறை அமைச்சர் அவர்கள் பொங்கல் தொகுப்பு வழங்கும் நிகழ்ச்சியில் வெளியிட்டிருக்கிறாங்க. இதை பற்றின டீட்டெயிலான இன்ஃபர்மேஷன் தான் இந்த வீடியோவில் நம்ம பார்க்குறோம். வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் கடைசி வரைக்கும் பாருங்கள். சேனலுக்கு ஃபர்ஸ்ட் டைம் வந்திருக்கிறீங்கன்னா சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கன் அமைத்து ஆல் நோட்டிஃபிகேஷன் அமைத்த மறந்துடாதீங்க. தமிழகத்தில் கூட்டுறவு சங்கங்களால் நடத்தப்படும் நியாய விலைக் கடைகளில் 3440 காலி பணியிடங்களான சேல்ஸ்மேன் மற்றும் பேக்கர்ஸுக்கு 2,96,000க்கும் மேற்பட்ட அப்ளிகேஷன்கள் பெறப்பட்டிருந்தது. இதுக்குண்டான ரிசல்ட் எப்பொழுது வெளியாகும் என்று கூட்டுறவுத்துறை அமைச்சர் அவர்கள் பொங்கல் தொகுப்பு வழங்கும் நிகழ்ச்சியில் வெளியிட்டிருக்கிறாங்க. இதுக்கு முன்னாடி நம்ம கொஞ்சம் டீட்டெயிலான இன்ஃபர்மேஷனை பார்த்துக்கலாம். அதாவது இதுக்குண்டான ஆன்லைன் அப்ளிகேஷன் டேட் பார்த்தீங்க அப்படின்னா 9/10/2024 வெளியிட்டிருந்தாங்க. இந்த ஆன்லைனில் அப்ளை பண்ணவங்க இது வரைக்கும் இன்டர்வியூ அட்டன் பண்ணவங்களுக்காக ஒரு முக்கிய அறிவிப்பை வெளியிட்டிருக்கிறாங்க. அதாவது கூட்டுறவுத்துறை ஆனது ஏற்கனவே வெளியிட்ட 26/9/2024 உண்டான செய்தி குறிப்பில் தான் கிளியராக வெளியிட்டிருக்கிறாங்க. அதாவது இதோட டேட் ஆஃப் நோட்டிஃபிகேஷன் கமென்ஸ்மெண்ட் எல்லாமே பார்த்தீங்கன்னா இது வரைக்கும் சரியான நேரத்தில் தான் நடந்து கொண்டு இருக்கிறது. இன்டர்வியூ பார்த்தீங்க அப்படின்னா 9/12/2024 வரைக்கும் நடந்தது. ஆனால் மழையின் காரணமாக ஒரு சில மாவட்டங்களில் லேட்டாக இன்டர்வியூ நடந்து முடிந்தது. இப்போ பார்த்தீங்க அப்படின்னா ஃபைனலைசேஷன் ஆஃப் கேண்டிடேட், அதாவது ஃபைனல் செலெக்ஷன் லிஸ்ட் ப்ரிப்பரேஷன் பார்த்தீங்க அப்படின்னா இப்பொழுது நடந்து கொண்டு இருக்கிறது. இது 24/12/2024 நடந்து முடிஞ்சுவிடும். அதே போல் இந்த ஃபைனல் செலெக்ஷன் லிஸ்ட் ஆனதுக்கப்புறம் சொசைட்டிக்கு எப்பொழுது தெரிவிப்பாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா 27/12/2024 தெரிவிச்சிருவாங்க. இதுக்குண்டான மதிப்பெண்கள் எதுவுமே வெளியாகாது என்று சொல்லியிருக்கிறாங்க. அதாவது இந்த லிஸ்டில் செலக்ட் ஆனவங்க பெயர் மட்டும்தான் இந்த கூட்டுறவு சொசைட்டி கம்யூனிகேஷன் பண்ணப்படும். நீங்கள் எந்த கூட்டுறவு சொசைட்டியின் மூலம் விண்ணப்பித்திருக்கிறீர்களோ அந்த மாவட்டத்தில் உள்ள கூட்டுறவு சொசைட்டியில் சென்று உங்களுடைய ஹால் டிக்கெட்டில் குறிப்பிட்டுள்ள நம்பரை வைத்து உங்களுடைய பெயர் அந்த லிஸ்டில் இருக்குதா இல்லையா என்று 27/12/2024 பிறகு சென்று தெரிந்து கொள்ளலாம். அதே போல் இந்த லிஸ்ட் ஆனது பார்த்தீங்க அப்படின்னா அந்தந்த மாவட்ட டிஆர்பி வெப்சைட்லையும் வெளியிடுவதாகவும் தெரிவிச்சிருக்கிறாங்க. ஸோ ஆல்மோஸ்ட் இந்த ரிசல்ட் எக்ஸ்பெக்டட் டேட்டான 27/12/2024 வெளியாகும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது. அதே போல் நீங்கள் விண்ணப்பித்திருந்தீங்க அப்படின்னா கட்டாயம் 27/12 அல்லது அதுக்கு பின்னோ சென்று தெரிந்து கொள்ளலாம். உங்களுடைய பெயர் அந்த லிஸ்டில் இருந்தது அப்படின்னா நீங்கள் நேரடியாக அதனோட அப்பாயின்மெண்ட் ஆர்டர் லெட்டரை வாங்கிட்டு வந்துட்டு உங்களுக்கு குறிப்பிட்டுள்ள நேரத்தில் சேர்ந்து அப்பாயின்மெண்ட் ஆகிவிடலாம் அப்படிங்கிறத இந்த செய்தி குறிப்பில் நம்ம பார்த்துருக்கிறோம். ஸோ கூட்டுறவுத்துறை அமைச்சர் சொன்ன முக்கிய அறிவிப்பு இதுதான். இந்த லிஸ்ட்டை கூட்டுறவு சொசைட்டிக்கு 27/12/2024 கம்யூனிகேட் பண்ணப்படும் என்று சொல்லியிருக்கிறாங்க. இவ்வளோதான் நண்பா இந்த வீடியோவில் பார்த்த ரொம்பவும் சூப்பரான இன்ஃபர்மேஷன், கூட்டுறவுத்துறை அமைச்சர் வெளியிட்ட முக்கிய அறிவிப்பு. இவ்வளோதான் நண்பா இந்த வீடியோவில் பார்த்தா ரொம்பவும் சூப்பரான இன்ஃபர்மேஷன். ரேஷன் கடை ரிசல்ட் எப்போது வரும் என்று காத்திருந்தவர்களுக்கு கூட்டுறவுத்துறை அமைச்சர் வெளியிட்ட முக்கிய அறிவிப்பு பற்றி பார்த்தோம். ஏதேனும் சந்தேகம் இருப்பின் நம்ம கமெண்ட் பாக்ஸில் மெசேஜ் பண்ணுங்கள். சேனலுக்கு ஃபர்ஸ்ட் டைம் வந்திருக்கீங்கன்னா சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கன் அமைத்து ஆல் நோட்டிஃபிகேஷன் அமைத்த மறந்துடாதீங்க. வீடியோவை நிறைய நண்பர்களுக்கும் ஷேர் பண்ணுங்கள்.